அருவி படம் வெளியான போது வந்து ஒரு டீமாவே எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று கிடைச்சது. அது வந்து ஆம், மக்களுக்கான சரியான படத்தை வந்து ஜனரஞ்சகமாக மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா, அது மக்களுக்கும் சரி, ஊடகவியலாளர்களுக்கும் சரி, ஆ, சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கும் சரி, எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு. சக்தி திருமகன் இந்த படத்தை பத்தி படத்தினுடைய குழு பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்காக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் தனஞ்சயன் சார், ஐ திங்க் வி ரியலி வாண்ட் யூ டு பிகின், ஸோ ப்ளீஸ் ஷேர் அஸ் அபவுட் தி ஃபிலிம். தேங்க்யூமா. வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆரம்பமே இவ்வளோ களைக்கட்டது, இவ்வளோ கன் ஷாட்டோட ஆரம்பிக்கிறதுனால இவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு படம் உங்களுக்கே தெரியும். முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் சினிமாவுடைய விடாக்கொண்டன், அப்புறம் கொடாக்கொண்டன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய திரு விஜயாண்டனி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருடைய முயற்சிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். முதல்ல அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கொடுத்த பிறகு அடுத்த வாழ்த்துக்கள் வந்து மார்கன் அப்படின்ற படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. நேற்று ஹைதராபாத்தில் வந்து சுரேஷ் ப்ரொடக்ஷன் திரு சுரேஷ் பாபு சார் வந்திருந்தார். அவர் வந்து தெலுங்கில் எவ்வளோ பெரிய வெற்றின்னு பேசியிருந்தார். தமிழ்லையும் ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த வெற்றிக்கு காரணமான அந்த மார்கன் படக்குழுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். இந்த நேரத்தில் அஜய் திஷானை மேடைக்கு வர வைக்கலாம். அஜய் திஷான் ஒரு சாலிடான டெபோ பண்ணியிருக்காரு. அவருக்கு எல்லோரும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் ஒரு வாழ்த்து சொல்லணும். கம் அஜய், கம் ப்ளீஸ். அஜய் இஸ் மேட் அ சாலிட் டெபோ. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே நான் ரிவ்யூ பார்க்கும்போது அஜயனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி பல பேர் பாராட்டி பேசுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு. அந்த ஹீரோ அறிமுகம் வார்த்தை காரணமான விஜய் ஆண்டனி சாருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவருடைய சிஸ்டருடைய பையனாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கொடுத்து அது பிறகு அந்த கேரக்டரில் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி அந்த டீம் வந்து மிகச்சிறப்பாக ஒரு நல்ல ஒரு நடிப்பை கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஹீரோவாக நம்மளுக்கு வந்திருக்காரு. அஜய்க்கு மாபெரும் வெற்றி கிடைச்சிருக்கு. டெபு படமே வெற்றி அடைகிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு 4-5 படம் வெற்றிக்கு பிறகு தான் ஒரு வெற்றியே சுவைப்பாங்க. ஆனால் அஜய் இன்னைக்கு முதல் படத்திலேயே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. வாழ்த்துக்கள் அஜய். கங்க்ராட்ஸ் டு யூ. கங்க்ராட்ஸ். அண்ட் விஜயானி சார் பற்றி சொல்லவே வேணாம். தொடர்ந்து அவருக்கு வந்து நான் வந்து பல மேடைகளில் அவரை பற்றி பேசும்போது ஒரு விதத்தை தான் சொல்லியிருக்கேன். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனாலே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி நிறுவனமாக அவருடைய ஒரு படங்கள் கூட தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு கிரிட்டிக்கலாக அப்ரிசியேஷன் இல்லைனாலும் வணிக ரீதியில் மாபெரும் வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் தான் வந்து விஜயானி சார். சில படங்கள் வந்து மாபெரும் வெற்றி அடையும், சில படம் கிரிட்டிக்கலாக பெரிய லெவலில் பேசப்படாமல் இருக்கும். ஆனால் எல்லா படங்களுமே வணிக ரீதியில் வெற்றி அடையக்கூடிய அந்த வெற்றியை எப்படி சாத்திய பண்ணணும் அப்படின்ற அந்த மந்திரம் வந்து விஜயானி சார்கிட்ட இருக்குது. நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் சார். உங்களை வச்சு எடுக்கிற ப்ரொடியூசருக்கு அந்த மந்திரம் தெரிய மாட்டேங்குது, ஆனால் உங்களுக்கு மட்டும் அது தெரியுது. உங்கள் ஒவ்வொரு படத்தையும் வணிக ரீதியில் எப்படி வெற்றி அடைய வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பேஷனேட்டாக அவர் படத்தை பண்ணுவார். அவருடைய படம் பண்ணும்போது தமிழ் சினிமாலே முதல் முறையாக ஒரு க்ளவுட் மூலமாக எல்லா கண்டென்ட்டும் வந்து ஷூட்டிங் அப்பயே மேலே க்ளவுடில் போயிட்டு அந்த க்ளவுட்லேருந்து அந்த கண்டென்ட் அவங்க டவுன்லோட் பண்ணி உடனே வந்து எடிட்டிங் பண்ணுறதும், அதுக்கு வந்து அடுத்த கட்டமாக எடிட்டிங் முடிஞ்சோடனே டப்பிங் ஒரு குழு பண்ணிகிட்டு இருக்கிறதும், அடுத்த கட்டமாக அதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டு இருக்கிறதும், சேம் டைம் வந்து சிஜி இருந்தனா சிஜியும் பண்ணுறதும், அது எல்லாமே சவுண்ட் மிக்சிங் பண்ணி கண்டென்ட் வந்து அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக காமிச்சார்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஃபைனல் காப்பி பார்க்குற மாதிரி இருக்கும். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கட்டுன்னு நம்ம வந்து ஒரு படத்தை வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு காமிக்கணும்னு போனோம்னா படம் முழுமையே அடைஞ்சிருக்காது. பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது, சவுண்ட் மிக்சிங் ப்ராப்பராக இருக்காது. அதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பெரிய இம்பாக்டே வராது. ஆனால் விஜயானி சாருக்கு தெரியும் எப்படி என் படத்தை போட்டு காமிக்கணும், அந்த படத்தை நான் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறனோ அதை பார்த்த உடனே அது சேட்டலைட் டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, ஹிந்தி டப்பிங்காக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு தேட்டருக்களோ இல்லை ஆந்திரா தெலுங்கானா தேட்டருக்களோ உடனே வாங்கணும்னு நினைக்கணும். அப்படி வாங்க வைக்கிற அந்த சூத்திரமும் திறமையும் அதுக்கான டெக்னிக்கல் ஆஸ்பெக்டும் அந்த குவாலிஃபிகேஷனும் அதனுடைய கம்ப்ளீட் ஒருங்கிணைக்கிற திறமையும் விஜயன சாட்டை இருக்குது. அந்த மாதிரி தான் அவர் ஒவ்வொரு படத்தையும் பெரிய வெற்றி படங்களாக பெரிய பெரிய வெற்றி படங்களாக மாற்றிட்டே இருக்காரு. அந்த வகையில் மார்கன் மிகப்பெரிய வெற்றி. இப்போது இந்த படம் பார்த்தீங்கன்னா சக்தி திருமகன் எல்லா ரைட்ஸுமே இப்போ தியேட்டர்கள் ரைட்ஸ் தவிர எல்லாத்தையும் வித்துட்டார். தமிழ்நாடு தியேட்டர்கள் தவிர இது எல்லாம் வித்துட்டார். தமிழ்நாடு தியேட்டர்கள் பெரிய அமௌண்ட் கேட்டுட்ருக்காரு. அந்த கன் ஷாட் மாதிரியே எப்படி வந்து இன்றைக்கி சூப்பர் டூப்பராக
ஃபயர் பண்ணாரோ அதே மாதிரி வந்து தமிழ்நாடு தியேட்டர் கிளைட்டும் முடிஞ்சிச்சுன்னா ஹாப்பியாக அடுத்தது உடனே லாயர் படத்தோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவார். அதை கொஞ்சம் பொறுமையாக போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ சூப்பராக தன்னுடைய படங்களுடைய வியாபாரத்தையும் தன்னுடைய படைப்புகளையும் சூப்பராக கொண்டு வந்துட்டு இருக்க விஜயானி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் மாதிரி எவ்வளோ சூப்பராக பத்திரிகையாளருக்கு முன்னாடி இந்த இந்த ஒரு பிறந்தநாள் விழா நடக்குதோ அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு பிறந்தநாளும் மிக சூப்பராக அமையணும். அடுத்தடுத்த கட்டம் அவருடைய படங்களுடைய வெற்றி அமையணும். அது மாதிரி அமையறதுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுன்ற நம்பிக்கை இருக்குது. நான் படத்தை வந்து ஆல்மோஸ்ட் பார்த்துட்டேன். அருண் பிரபு நம்மெல்லாம் பார்த்து கொண்டாடின ஒரு இயக்குனர், அருவி, வாழ் அப்படின்ற படங்களை கொடுத்து ஒரு மிக சிறந்த படங்களை கொடுத்த இயக்குனர். அவருடைய ஒரு வணிக ரீதியில் ஒரு பார்வை இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் படம், ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படம், ஆனால் ஒரு கமர்ஷியலான படம், ஒரு முழுமையான கமர்ஷியல் படம். பார்த்தவொடனே நானே ஆச்சரியப்பட்டேன், அருண் பிரபு இப்படிப்பட்ட படம் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா நாம் வந்து அவரை நினைப்போம் அவர் வாழ்வியலோட யதார்த்தத்தோட ஒரு படைப்பு கொடுப்பாருன்னு. ஆனால் யதார்த்தத்தோட ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்க முடியுமா? சக்தி திருமகனில் அருண் பிரபு கொடுத்துருக்காரு. ரொம்ப சூப்பரான ஒரு படமாக வரப்போகுது. அண்ட் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, இந்த படம் முடிவடையும் போது எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. விஜயானி சார் ஆசைப்படுறதே என்னென்னா, நான் அடுத்த கட்டம் என்னுடைய பிஸ்னஸ் மிக பெருசாக பண்ணணும். ஒரு பிச்சைக்காரன் வந்து 50 கோடி பண்ண மாதிரி இந்த படம் 50 கோடி பண்ணணும், அடுத்து நான் 100 கோடி பண்ணணும்னு ஆசையெல்லாம், அவருடைய ட்ரீம் எல்லாம் இருக்குல்ல, அந்த கனவுகளுக்கு ஒரு அடித்தளத்தை கண்டிப்பாக சக்தி திருமகன் அமைச்சு தரும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான டைட்டில் தான் சக்தி திருமகன். அதே மாதிரி படமும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திருப்தி இந்த படத்தில் அறிமுகமாக வராங்க. திருப்தி, ஆல் தி பெஸ்ட் டு யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் விஷிங் யூ வண்டர்ஃபுல் டெபு அண்ட் கிரேட் சக்ஸஸ் அண்ட் கிரேட் கரியர் இன் இந்தியன் சினிமா. பிகாஸ் அவங்க தமிழ் நடிகை கிடையாது, அவங்க மராட்டி, நார்த் இந்தியாவில் நடிச்சிட்டு இருக்காங்க, தெலுங்கில் நடிக்கிறாங்க. அதனால் இந்தியன் சினிமா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். கார்த்திக் நேதா சார், உங்களுடைய பாடல் 100வது பாடலுக்கு வாழ்த்துக்கள். இந்த பாடலே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் விஜயனி சாருடைய பாடல்களில் நீங்களும் உங்களுடைய லிரிக்கோட சேர்ந்து ஒரு மேஜிக் பண்ணியிருக்கீங்க. அந்த பாட்டில் மாறுதோ அப்படின்றதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் என்டர்டெய்னராக சக்தி திருமகன் வரப்போது. அதனுடைய அறிமுக விழா இன்றைக்கி பண்ணணும்னு, அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டது. எல்லோரும் நீங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு இவ்வளோ சிறப்பாக பண்ணதுக்கு நன்றி. அண்ட் ரேகா, கிரேட் ஷோ அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. படத்தினுடைய இயக்குனர், த கிரியேட்டர் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக அவரை பற்றி பேசும்போது எல்லாருமே சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ், அதுவும் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப அவருடைய யூஎஸ்பியாக இருக்குது அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. இப்போ இவர் இந்த படத்தை பற்றி என்ன சொல்ல இருக்காருன்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வந்ததுலேருந்தே ரொம்ப அமைதியாக இருக்கீங்க சார். பட் இப்போ கட்டாயமாக படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ அருண் பிரபு சார், ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே வந்து இந்த ரொம்ப ஜனரஞ்சகமான அரசியல் படங்கள் பார்க்குறதுக்கு பிடிக்கும். சக்தி திருமகனும் அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அரசியல் படம் தான். எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பான படமாக தான் இது வந்திருக்கு. இந்த சில கதைகள் வந்து நமக்கு அந்த கதையிலேயே வந்து ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும், ஒரு ஹீரோயிசம் ஒன்று இருக்கும். அது நம்ம எத்தனை பேர்கிட்ட நரேட் பண்ணாலும் அந்த நரேட் பண்ணும் போதே வந்து ஒரு டென்ஷன் ஃபீல் ஆகும். இது வந்து அந்த மாதிரியான ஒரு கதை தான் அது. அருவி, வாழ் படங்கள் வந்து நானும் ஷெல்லி, ரேமண்ட் எப்படி ஒரு டீமாக என்ன பேப்பரில் இருக்கோ, ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு எப்படி வேலை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த படமும் பண்ணியிருக்கோம். திருப்திகரமாக வந்திருக்கு. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாரோட பங்குக்கு அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பேர் இந்த படம் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. விஜயானி சார், ஹாப்பி பர்த்டே சார். சார் வந்து பல ஆண்டுகளாக ராவும் பகலுமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த படம் வந்து சரியான ஒரு பிரதிபலனை வந்து சாருக்கு உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த அருவி படம் வெளியான போது வந்து ஒரு டீமாகவே எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று கிடைச்சிது. அது வந்து மக்களுக்கான சரியான படத்தை வந்து ஜனரஞ்சகமாக மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கும் சரி, ஊடகவியலாளர்களுக்கும் சரி, சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கும் சரி, எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு இந்த படமும் அதே அடிப்படையில் தான் பண்ணியிருக்கு. இது சரியான நேரத்தில் மக்களுக்கான ஒரு சரியான படமாக, ஜனரஞ்சகமான முழுநீள அரசியல் படமாக இது வந்திருக்கு. இதுக்கும் உங்களுடைய ஆதரவு சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி, தேங்க்யூ.